நம்ம நிறைய ஏரியாவில் வந்து நம்ம மன அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம டீல் பண்ண அந்தந்த ஏரியாவில் ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பது அதிக நிச்சயம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? ஏன்னா ஒரே மாதிரி வாழ்க்கை தான். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க கூட சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கும் நம்ம வீட்லேயும் சமாதானம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நிறைய வார்த்தைகளை கேட்குறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்லா பூஸ்ட் ஆகி ஆண்டவரோட வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக போகிறோம். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது வீட்டில் அப்படியே பேட்ரி கம்மியான மாதிரி, அப்படியே லோ ஆன மாதிரி ஆயிடுறோம். அப்போது அன்னைக்கு கேட்ட விசுவாச வார்த்தைகள்லாம் எங்கே? ஆண்டவர் எவ்வளோ ப்ராமிசஸை கொடுத்துருக்காரு, எவ்வளோ வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு. எதுக்காக அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தங்களுக்குன்னு ஒரு சோதனை வரும்போது, தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து அதை மேற்கொண்டு வந்தாங்களாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி நம்மளால் மேற்கொள்ள முடியாமல் திரும்ப திரும்ப பிரச்சனைகளை நினச்சி உட்காந்துடுறோம். அவங்களுக்கு இருந்த அளவுக்கு பிரச்சனை நம்மளுக்கு இருந்துச்சா அப்படின்னா வந்து தெரியல. அந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்தாகிற அளவுக்கு நம்மள்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த லெவல்லையே நம்மளுக்கும் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நடந்து கொண்டே தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி எந்த காரியத்தை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளியே வந்தாங்க, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இந்த வாரமும் நம்ம மன அழுத்தத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற காரியத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது. சில சமயம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து பார்க்கவே தெரியல, எது மன அழுத்தம் எது மன அழுத்தம் இல்லை அப்படின்னே நம்மளுக்கு வந்து தெரியல. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அவங்களோட வேலையை முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு சைக்கிளில் மிதிச்சு இல்லை நடந்து இங்கேயும் அங்கேயும் போய் அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு அப்படியே வராங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாம் நிறையா மாறிடுச்சு. நம்மளுக்கு தேவையான காரியங்கள் நிறையா இருக்குது. நம்ம இப்போது வீட்டில் செய்யணுன்னாலே நம்ம இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டோம்னாலே இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. அழகாக வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வரலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இருந்த அந்த நிம்மதி நம்மளுக்கு இந்த செஞ்சுரியில் இருக்கிற நம்மளுக்கு வந்து அது கெடுது. மேபி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸா, இல்லை நம்ம நிறைய ஒர்க் ப்ரெஷராக, அவங்கெல்லாம் போய் நிம்மதியாக எல்லாத்துக்கூடயும் ஜாலியாக பேசிட்டு ஒரு வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு லைஃப்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகி நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு டெட்லைன்லாம் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க ஐடி ஃபீல்டில். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்போ இருந்த சாப்பாடு முறை வேறு, இப்போ இருக்கிறது வேறு. அங்கே அப்போ இருந்தவங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வயசுலேயே கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, தலை வலிக்குதுங்கிறோம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட என்ன சொல்கிறாங்க, எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது. இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் வருது. ஆனால் இதன் மத்தியிலையும் ஆண்டவர் நம்ம எப்படி எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறாரு, எந்தெந்த காரியத்தை நம்மளை செய்ய சொல்கிறாரு. சில காரியங்களை பைபிளில் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அவங்க என்ன சொல்கிறது, எனக்கு தான் எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, என் லைஃப்பில் எல்லாமே இருக்குது, நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம யோசேப்போட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை செய்யலாம், எந்தெந்த காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். யோசேப்பு வந்து he was a man of favor, ஆண்டவர் இடத்துலேருந்து தயவு பெற்ற மகன். எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அந்த பைபிளில் எல்லாமே பாசிட்டிவான காரியங்களை மட்டும் கொடுக்கல, அவங்க செஞ்ச தவறுகளையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. எந்தெந்த காரியத்தை செய்யணும், எந்தெந்த காரியத்தை செய்யக்கூடாது, செய்யக்கூடாத காரியத்தை அவங்க செஞ்சுருக்காங்க, அதையும் வேதத்தில் போட்டிருக்காங்க. ஏன் நல்ல காரியத்தை மட்டும் போட்டுட்டு அதோட பைபிளை நிறுத்திருக்கலாமே, ஏன் அந்த காரியத்தையும் போட்டாங்க அப்படின்னா, அதுலேருந்து படித்து நம்மளும் அதையவே செஞ்சு நம்ம லைஃப்பில் தவறே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தாலும் அவர் தவறுன சில காரியங்களை வேதத்தில் போட்டிருக்காங்க. அதை வந்து அவங்களை டீக்ரேட் பண்ணுறதுக்காகவோ, ஆபிரகாமே இப்படி பண்ணிட்டாரு, யோசேப்பே இப்படி பண்ணிட்டாரு, நம்மெல்லாம் எங்கே அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க என்னதான் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாலும் இந்தந்த காரியத்தில் தவறுனாங்க, ஆண்டவர் அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்கல்ல. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தர் வந்து பட்டாதான் புரிஞ்சுக்க வைப்பாங்க. நான் சொன்னாலே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அடி வந்து கொஞ்சம் கம்மி, பட்டு திருந்துறவங்களுக்கு அடி எப்படி அதிகம். அதனால ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லும் போது நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம சொன்னாலே கேட்குற கேட்டகரியில் இருந்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு என்றைக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவர் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தாப்ல யாரு? யோசேப்பு. ஏன்னா யாக்கோபுக்கு ரொம்ப 2 மனைவிகள், அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மனைவி தான் வந்து யாரு? ராகேல். ராகேலுக்கு பிறந்த குழந்தை தான் யாரு? யோசேப்பு. ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை. எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைங்க மேலேயும் நம்ம ஒன்றா தான் அன்பு செலுத்துவோம், நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனாலும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, சிலருக்கு வந்து 17, 20 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்பா அந்த குழந்தைய வந்து தூக்கி எப்படி கொண்டாடுவாங்க. அவங்கள யாரும் எதுவுமே சொல்லிட முடியாது. டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னால் கூட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, போய் எப்படி எங்கள் பிள்ளைய சொல்லலாம், எப்படி அடிக்கலாம், நீங்கள் எப்படி என் பிள்ளைய வந்து இப்படி சொல்லிடலாம், எப்படி நீங்கள் வெளியே முட்டி போட வச்சிடலாம், இந்த மாதிரி பலது கேட்பாங்க. அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி, ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைச்ச பெரிய கிஃப்ட் மாதிரி. எத்தனை தான் தனக்கு மூத்தது, அவருக்கு வந்து நிறைய பசங்க பிறந்தாலுமே அவருக்கு வந்து யோசேப்பு என்றைக்குமே ஸ்பெஷல். அப்படிப்பட்ட ஸ்பெஷலான பையனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கேயே செய்வித்தார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ், அந்த என்னைக்கு நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு காரியம் இருக்கோ அது மேலே தான் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், கண்ணு இருக்கும். சும்மா இருக்கிற மரத்தை எல்லாரும் சும்மா பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மரத்தில் ஃபுல்லாக பழங்களாக மாம்பழங்களாக நிறைஞ்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அது எப்படியாவது பறிக்கணும், அதில் எப்படியாவது கல் எடுத்து அடிக்கணும். அப்படிதான், அதுதான் சொல்லுவாங்க, கனியுள்ள மரம் தான் என்ன பண்ணுமா, கல்லடிப்படுமா. சாதாரணமாக இருக்கிற எதுவுமே யாரு கண்ணுக்குமே உறுத்தாது. ஆனால் எது ஆண்டவர் எனக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுறாரோ, கண்டிப்பாக எனக்குன்னு ஆண்டவர் ஸ்பெஷலான காரியங்கள், நிறையா காரியங்களை வாழ்க்கையில் வச்சுருக்காருன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென். இது வரைக்கும் எனக்கு ஸ்பெஷலான காரியங்களை, நிறையா காரியங்களை ஆண்டவர் எனக்காக கொடுத்திருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவர் என்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருக்கார். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அது நார்மல். ஆனால் என்னைக்கு யோசேப்புக்கு ஒரு பலவரணம் அங்கி கிடைச்சதோ அன்னைக்கே எல்லாத்தோடைய கண்களும் யார் மேலே வந்துருச்சு? யோசேப்பு மேலே. அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சா? பொறாம. வயசுல பெரியவங்க தான், சரி ஒரு சின்ன பிள்ளை தானே, சின்ன பையன் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்ட்டுலாம் இல்லை. எங்களுக்கெல்லாம் இல்லாத ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படி என்ன யோசேப்புக்கு? உடனே என்ன வருது? பொறாம வருது. இப்போது இந்த பொறாம வர நேரத்தில் இவருக்கு யோசேப்புக்கும் என்ன வருது அப்படின்னா, ஒரு அழகான ஒரு கனவு வருது. கனவு வந்தோன்னே அவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல நான் பொறாமையை பற்றி நீங்கள் பயப்படணுங்கிறதுக்காக நம்ம சொல்லவே இல்லை. வசனத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மற்ற ஜனங்கள்லாம் உன்னை பார்க்கும்படி தான் உன்னை நான் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். ஆண்டவர் வந்து நம்ம லைஃப் எப்படி வச்சுருப்பாருன்னா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தான் நம்மளோட லைஃப் எப்படி வச்சுருப்பாரு. கண்மலையின் மேலே உன்னை உயர்த்துவேன்னு சொல்ல, கண்மலையின் மேலே என்னை உயர்த்தி வச்சுட்டாருன்னா யாரும் பார்க்காமையா இருக்க முடியும்? கீழே நடந்து போயிட்டு இருக்கவங்களையாவது பார்க்காம இருக்கலாம். ஆனால் கண்மலையின் மேலே உயர்த்தி வச்சுட்டாருன்னா, ஒருத்தர் எந்த ஹைட்டுக்கு போகிறாங்களோ ஹைட்டுக்கு போக போக நிறைய மக்களோட கண்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். வாக்குத்தத்தம் சொல்கிறாரு, உன்னை கண்மலையின் மேலே உயர்த்துவேன்னு சொல்லிட்டாருன்னா எல்லாரும் பார்க்கும்படி, எல்லாரும் பொறாமைப்படும்படி தான் வச்சுருக்காரு. பொறாமை பார்த்து பயப்படணும்னு நான் இந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எவ்வளோ ஞானமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அவன் சொன்னது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் எண்ணத்தை கிளப்பி விட்டுருச்சு, இன்னும் கொஞ்சம் பொறாமை. இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற முதல் லெசன் என்ன அப்படின்னா, யூ ஷுட் நோ ஹூம் டு சே அண்ட் ஹூம் நாட் டு சே. எதை யார்கிட்ட சொல்லணும்னு இருக்குது, எதை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. எதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தணும். பொதுவாகவே சொல்லுவாங்க, பொதுவாகவே என்னன்னா, நம்ம விமன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல காரியம் நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அதை நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கிட்டையும் போய் அது ரொம்ப நல்லது தான், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த இடத்துல இந்த காரியம் வந்து என்ன அப்படின்னா, யோசேப்புக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் எப்படிப்பட்ட சொப்பனம் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற சொப்பனம். ஆமென். நீங்கள் சில காரியங்களை கரெக்டாக புரிஞ்சு கொள்ளணும். நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை கண்டிப்பாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும், சாட்சி சொல்லணும். ஆனால் ஆண்டவர் உங்கள் லைஃபுக்குன்னு சில பிளான்ஸை கொடுப்பாரு.
ஆண்டவர் உங்களோட லைஃபுக்குன்னு சில ஸ்பெஷலான காரியங்களை தரும்போது அதை போய் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ப்ராபிகேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி அதை கலைச்சி விடலான்னு தான் இங்கே இருக்கிற மனுஷங்க பார்ப்பாங்களே ஒழிய, பரவாயில்லையே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டாரு, நானும் உன் கூட சேர்ந்து செய்கிறேன், ஆண்டவர் உன்னை உயர்த்துறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஜனங்கள் ரொம்ப சொற்பம்தான். ஆமென். அப்படி இருந்திருந்தா இவங்க தான் குடும்பத்தார் தான். யோசேப்புக்கு யார்? இவங்கெல்லாம் குடும்பத்தார் தான். யோசேப்பு ஒரு ராஜாவாக மாற போறாருன்னு தெரிஞ்சதுன்னா குடும்பத்தாரே என்ன பண்ணணும்? பரவாயில்ல, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா, பரவாயில்ல, நம்ம குடும்பம் மேலே உயர்றதுக்கு அது ஒரு நல்ல ரீசனாக இருக்கும், வா, இப்படி தான் நார்மலாக நினைப்போம். ஆனால் இவர் ராஜாவாக போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அண்ணனுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது எப்படி முடிச்சு கட்டலான்னு தான் பார்க்குறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக சாட்சியாக சொல்லணும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குன்னு சில பிளான்ஸை கொடுப்பாரு, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கனவுலையும் தரிசனத்துலையும் கொடுத்துருப்பாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருப்பாரு. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளோட, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி 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 நம்ம பெருமைப்படுத்துகிற விதமாக நம்ம சொல்லி சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நிறைய விளைவுகளை வாங்கக்கூடாது. இங்கே அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதனால என்ன பண்ணுச்சான்? இன்னும் அதிகமாய் பகைத்தார். இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் காரியம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணணும்? கிளியராக தெரியணும். அதற்கேற்ற ஞானத்தை நம்மளுக்கு ஆண்டவர் தான் தரணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், உங்கள் லைஃப்லையே ரொம்ப அதை சிம்பிளாக ஹேண்டில் பண்ண பழகணும், சாதாரணமாக ஹேண்டில் பண்ண பழகணும். எப்படி? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதை எப்படி நம்ம சிம்பிளாக, எப்படி நம்ம ஈஸியாக சீக்கிரமாக இதை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய, அதை இவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு ஜவ்வாட்டை இழுத்து அதை என்ன பண்ணக்கூடாது? பெருசு பண்ணக்கூடாது. ஒரு சில சமயம் நம்ம இவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்க மாட்டோம், ஆனால் நான் பண்ணது கரெக்டு தான், நான் கரெக்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவோம் பாருங்கள். அப்போது 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சிட்டா ஒரு குடும்பத்தோட பிரச்சனை என்னாகும்? சால்வ் ஆயிரும். அதையே நான் வெளியே சொல்கிறேன்னு போய் 40 பேர்த்திட்ட சொன்னோம்னா எல்லாருமே நம்மளை ஒரே கண்ணில் என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. whenever a problem comes you and Christ, அப்படி தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்களும் ஆண்டவரும் மாத்திரம்தான். ஆமென். இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக சொல்கிறீங்க, நம்ம ஜெபிக்கிறோம், இது ஒரு குடும்பமாக ஜெபிக்கிறோம், சரி. ஆனால் ப்ரேயரை தாண்டி நீங்கள் வெளியே உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை கொண்டு போவது தவறு. ஆண்டவர் அதை தான் இன்றைக்கி சொல்லித்தராரு. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்களும் கிறிஸ்துவும் மாத்திரமே. கரெக்டா? உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே முதல்ல நீங்கள் ஜெபத்தில் அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆண்டவரே அதை 100% அழகாக சால்வ் பண்ணி தருவாருங்கிறது எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்க? நான் வெளியே ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கோ, இல்லை வெளியே ஃபோன் பண்ணி ஒரு சகோதரிக்கோ, இல்லை என் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தருக்கோ நான் சொல்வதை காட்டிலும் என் ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அவரே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். கரெக்டா? நான் ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன்ப்பா, எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்தது தான் எங்கள் அக்காட்ட சொன்னேன், அடுத்தது தான் என் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொன்னேன், அடுத்தது தான் இவங்கள்ட்ட சொன்னேன், அடுத்தது தான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிற காரியம்தான் நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகளை கொண்டு வருது. ஏன்னா நாங்கள் பேசும்போது ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்க்குறோம், அதை அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி அமைதலாக இருந்திருந்தாலே அந்த பிரச்சனை 2 நாளில் முடிஞ்சிருக்கும். ஆனால் சொந்தங்கள்கிட்ட சொல்கிறோம், இவங்கள்ட்ட சொல்கிறோம், அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க போகிறோம், இவங்கள்ட்ட ஃபோனில் பேச போகிறோம், இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு பண்ணி அந்த குடும்பத்தோட பிரச்சனைகளை அதிகரித்தது தான் அதிகம். ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அதை உங்களுக்கும் ஆண்டவருக்குமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருங்க, அப்படி நான் சொல்ல விரும்பல. ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மையை செஞ்சாருன்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கணும், அவருக்கு சாட்சி சொல்லணும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்களும் ஆண்டவரும் மாத்திரமே. இதெல்லாம் தான் முக்கியமான காரியம், நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் இதெல்லாம் தான். எதை யார் யார்கிட்ட சொல்லணும்,
எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம். ஆனால் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்களோட பிளான்ஸை சொல்லித்தரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பிளான்ஸை மற்றவங்கள்ட்ட என்றைக்குமே சொல்லாதீங்க, உங்கள் சக்ஸஸை பார்த்து மக்கள் உங்களை தெரிஞ்சு கொள்ளட்டும். ஆமேன். நான் இந்த பிஸ்னஸை செய்ய போகிறேன், நான் இந்த ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறேன், ஆண்டவர் வந்து எனக்கு இத்தனை கோடியை கையில் தரப்போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தில் கொடுத்துருப்பாரு. அது உண்மைதான். அதை உங்கள் மனசில் வச்சு ஜெபம் பண்ணி அதற்கான காரியத்தை நீங்கள் செய்யணுமே ஒழிய அதை ஃபோன் பண்ணி மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், சில பேர் பார்த்து பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறாமை வந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அது வந்து ஒரு வேஸ்ட்டு தான். ஆனாலும் நான் சொல்ல வரேன், பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. மற்றவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி உங்களோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நக்கல் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் அவசியமா, இந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா, இதுக்கெல்லாம் இவங்க லாய்க்கா, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட மாத்திரமே சொல்லுங்கள். அப்போ கடையில் கூட போட்டிருப்பாங்க, நிறைய குறைய எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நிறைய மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு நான் எந்த பிளானாக கொடுத்தாலும் அது உனக்கும் எனக்கும் மாத்திரமே. கரெக்டாக நான் செஞ்ச நன்மைகளை மட்டும் மற்றவங்கள்ட்ட சொல்லு, வேறு எதாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் சொல்லு, நானே கரெக்டாக சால்வ் பண்ணுறேன்னு. ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, அது ஆலோசனை கர்த்தா. ஆமேன். அவர் ஆலோசனை தரதுல கிங்கா. நம்ம எப்படி தான் ஒரு குடும்பத்தை குழப்பி வச்சு நம்ம செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு சிக்கலை வந்து நூடுல்ஸ் மாதிரி சிக்கல் போட்டு வச்சுருந்தாலும் அத்தனையும் எடுத்து விட்டு நம்ம குடும்பத்தை வந்து சமாதானமாக நடத்துகிற ஆலோசனை கர்த்தா யாரு? அவரு தான். அவர்கிட்ட போகாமல் நான் மனுஷங்கள்கிட்ட போகும்போது என்ன சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது புரியவே இல்லை. ஒருவேளை நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறனாலையோ கவலைப்படுறனாலையோ உங்கள் மனசில் பாரம் இறங்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாரம் இறங்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு பக்கம் உங்களுக்கு குழி வெட்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். மற்றவங்கள்ட்ட சொல்கிறனால நான் சொல்கிறேன். இதை நான் உண்மையாலுமே பீப்புளை டீல் பண்ணுறனால நான் சொல்கிறேன். எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு உங்கள் குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நன்மையான காரியங்களை நடக்கணும்னு நினைப்பீங்க. உங்களை விட உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே பர்சன் யார்? அவர் தான். வேறு யாருமே, நான் எனக்கு ஒரு அட்வைசராக இருக்கலாம், வேறு யாராக வேணா இருக்கலாம், அவங்கக்கிட்ட போய் சொல்கிறனால ஆக்சுவலி அவங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்க லைஃப்பில் நிறையா காரியங்களை செய்யணும்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் புலம்புறனால அவங்களோட வாழ்க்கையில் பாதி நேரங்கள் வந்து உங்கள் புலம்பலை கேட்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உங்களுக்காக ஒருத்தர் அன்போடு காத்துட்ருக்காரு. அவர்கிட்ட போனால் ரிசல்ட்டும் கிடைக்குங்கிற நேரத்தில் நீங்கள் அவர்கிட்ட போகாமல் யார்கிட்ட போகக்கூடாது, மனுஷங்கள்கிட்ட போகவே கூடாது. அதனால் இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மீ அண்ட் கிரைஸ்ட், நானும் ஆண்டவரும் மாத்திரமே. அதுக்கு நடுவில் வேறு யாருமே இன்வால்வ் ஆகக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கணவன் மனைவி ஆண்டவர் முப்புரி நூல் சீக்கிரம் என்ன பண்ணாதான் அறாது. அதுதான் வந்து சொல்கிறாங்க பிரசங்கில, முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. நீங்களும் கணவனும் உங்கள் கர்த்தரும் நீங்கள் 3 பேர் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா அந்த நூல் அறவே அறாது. ஆனால் அதுக்குள்ளே மற்ற மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்து எங்கள் பிரச்சனையை கேளுங்க, இது பண்ணுங்கள், இவங்க அதை பண்ணிட்டாங்க, அவங்க இதை பண்ணிட்டாங்க, கரெக்டானு சொல்லுங்கள், இது நியாயமானு சொல்லுங்கள், அது நியாயமா, அவங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு பக்கம் இவங்களுக்கு நியாயம் வாங்க, ஒரு பக்கம் அவங்களுக்கு நியாயம் வாங்க, 2 பேருமே ஒத்துக்கலைன்னா அவங்க 2 பேரை பற்றி வெளியே போய் என்ன பண்ணுவாங்க, தப்பா சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட போகும்போது அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், கரெக்டாக அமைச்சு தருவார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:13. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூலமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கும்போது, இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து ஒரு இதாகிடுச்சு என்னென்னா, நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி. நான் வாயாடியாக இருந்தேன், நான் ரொம்ப டாக்கட்டிவாக இருந்தேன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி போற்றப்பட்டு வருது. ஆனால் வேதம் அழகாக சொல்லுது, மதியற்ற ஸ்திரீ தான் எப்படி இருப்பாங்களாம், வாயாடியாக இருப்பாங்க. தங்களால் மனசுக்குள்ளே ஒரு என்ன சொல்லுவாங்க, என்னால் என் மனசுக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கவே முடியாதுப்பா, நான் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவேன், எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிறது வெல் அண்ட் குட். ஆனால் எதை யார் யார்கிட்ட சொல்லணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மதியற்ற ஸ்திரீனா என்னது, ஞானமே இல்லை. மதினா என்னது, ஞானம் அறிவு, சுத்தமாக அறிவே இல்லாதவங்க தான். இந்த வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, அறிவே இல்லாதவர்கள் தான் எப்படி இருப்பாங்களாம், வாயாடியாக இருப்பாங்க. ஒன்றும் அறியாத நிர்மூலமுமாக இருக்காங்க. ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, பேச்சு பேச்சு பேச்சு. எப்போ பார்த்தாலும் என்னது,
பேச்சு. குழந்தைங்கள அனுப்பி விட்டுட்டு நம்மளுக்கு கிடைக்கிற லெஷர் டைம் எல்லாம் என்ன பண்ணுவோம், பேசுறதுல என் குடும்பத்தில் இருக்கிறத அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்க குடும்பத்தில் இருக்கிறத என்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி என்னத்தை கண்டுட்டோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த டைமை நம்ம ஜெபத்தில் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அட்லீஸ்ட் பிரச்சனைகளாவது சால்வ் ஆகி நம்ம எப்படி இருப்போம், பீஸ்ஃபுல்லாக இருப்போம். இது நீங்கள் ஒரு தடவை, ஆனால் நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். எப்படின்னா, இப்போ சிகரெட் குடிக்கிறவங்க, தண்ணி போடுறவங்களெல்லாம் நம்ம பார்த்தா என்ன சொல்கிறோம், எப்படி தண்ணி அடிச்சுட்டு லைஃபையே வேஸ்ட் பண்ணுறான் பாரு, இப்படி போகிறான் பாரு. காஃபி குடிக்கிறதே ஒரு அடிக்ஷன் தான் தெரியுமா. காலையில் காஃபி அப்படியே தேடும் மனசு, காஃபியும் டீயும் தேடும். என்ன, நம்ம அடிமைப்பட்டிருக்கோம் அந்த காஃபிக்கும் டீக்கும். அதை குடித்தாதான் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி போடுறவங்கள பார்த்தா என்ன வாழ்க்கை இப்படி, ஆனால் நம்ம காஃபிக்கு அலையிறோம் பாருங்கள், அதுவே அடிக்ஷன் தான். ஒரு சிலருக்கு தங்கள் குடும்ப காரியத்தை வெளியே சொல்கிறது ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறது என்னது ஒரு அடிக்ஷன் மாதிரி. இந்த குடும்பத்தில் நடக்கிறத அங்கே சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறத இங்கே சொல்லுவாங்க. அது வந்து பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே அதுதாங்கிற அளவுக்கு பேசுவாங்க. எங்களுக்கு நிம்மதியே அதுதான். பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டோன்னா நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னா, என் மனசு ஃப்ரீயாக இருக்கிற டைம் என்னோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டே எனக்கு ஃபோன் பண்ணி என் சொந்தங்கள்கிட்ட பேசுகிறது தான். என் குடும்பத்தில் இருக்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறது தான், அவங்க குடும்பத்தில் இருக்கிறத நாங்கள் மாறி மாறி ஜெபம் பண்ணிக்குவோம். இந்த மாதிரிலாம் நான் பல டைலாக்ஸை நான் கேட்டுட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் மாறி மாறி ஜெபம் பண்ணி உங்கள் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சுக்க வேணாம். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் இன்னைக்கு கிளியராக சொல்லிட்டாரு, whenever a problem arise you and me alone. ஒரு பிரச்சனை எழும்பும்போது நானும் கிறிஸ்துவும் மாத்திரமே. இது உங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி என்னைக்குமே தெரியணும். ஆமேன். மதியற்ற ஸ்திரீ, உனக்கு ஞானமே இல்லாத ஸ்திரீ தான், ஒரு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறது வந்து நம்ம திட்டுற மாதிரி. அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் போடுறாரு. மதியற்ற ஸ்திரீ தான் வாயாடியாக இருப்பாங்களாம். மனசில் எதையும் வச்சுக்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் வெளியே சொல்லுவேன், இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெண் தான், ஒரு ஆண் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு பெண் எப்படி, ஆண் பெண் அப்படிலாம் நம்ம வந்து பிரித்து பார்க்கவே வேணாம். இப்போ யோசேப்பு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, அவர் வெளியே சொல்லிட்டாரு, அதனால சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் யோசேப்பு அந்த வயசில் சின்ன பையனாக இருந்தாப்புல, 17 வயசு, ரொம்ப இம்மெச்சுவராக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு நம்ம குடும்பத்தை பார்க்க வந்துட்டோங்கும் போது நம்மளுக்கு எல்லா விதமான ஒரு மெச்சூரிட்டி, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னுமே நம்ம குழந்தைத்தனமாக விளையாட்டுத்தனமாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நான் எப்படி சொல்லிட்டேன்னு எனக்கே தெரியல, என் வாய் சும்மாவே இருக்காது. இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லவே கூடாது. நம்ம ஞானமாக நடந்துக்கணுங்கிறத முதல் நாளே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டாரு. நம்மளே மாதிரி தான் ஒரு ஸ்திரீ ரொம்ப ஞானமாக அவங்கள நம்பி ஆண்டவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்துட்டாரு. ஆமென். அப்படின்னா அந்த பெண் எந்த அளவுக்கு நடந்திருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை, யோசேப்பையும் மரியாளையும் கர்த்தர் அவ்வளோ தூரம் நம்பி பிதா தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பெண் எந்த அளவுக்கு அவங்க மெச்சோர்டாக நடந்துக்குவாங்க. இப்போ நம்ம சொல்கிறது வந்து அந்த தாய் இயேசுவையே பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பாக்கியவதியாக இருந்திருப்பாங்க. அவங்க இயேசுவையே பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவங்களா இருந்துட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களோட கேரக்டரையெல்லாம் அனலைஸ் பண்ணி தான், இவங்க என் பையனை சுமக்கிறதுக்கு கரெக்டா, நான் சொல்கிற காரியங்களை இவங்க செய்வாங்களா, இந்த காரியத்தெல்லாம் குடும்பத்தில் இவங்க செய்வாங்களா, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற டைம் பேசாமல் இருப்பாங்களா, நான் சொல்ல வேண்டிய டைம் அவங்க சொல்லுவாங்களா, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் ஒரு குடும்பத்திற்குள்ளே யாரை கொடுத்துருக்கிறாரு, தன்னுடைய சொந்த. ஏன்னா அவங்க அந்த இடத்துல இதே மாதிரி, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், விளையாட்டுக்கு சொல்லிட்டேன், என் வாய் சும்மாவே இருக்காது, இந்த மாதிரிலாம் பேசுனா குமாரனை அந்த இடத்துல கொல்லணும்னு அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறாங்க. தெரியும், 2 வயசுல இருக்கிற எல்லா குழந்தையும் என்ன பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க, கொன்னுட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் மரியாள் வாய் வச்சு சும்மா இல்லாம இதையும் வளர்ந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தாயை நம்பிதான் தன்னுடைய பையனையே கொடுக்கிறாரு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்டு எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். இந்த 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவதூதர்கள் அவளை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள்.
கர்த்தர் வந்து மெய்ப்பர்களுக்கு இது கிறிஸ்மஸ் நியூஸ் தான், ஆனாலும் இதில் ஒரு நியூஸ் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. அதனால நான் சொல்கிறேன். மெய்ப்பர்களுக்கு ஒரு நியூஸ் அறிவிக்கப்பட்டது. அவங்க வந்து இயேசுவை பார்க்க வராங்க. சீக்கிரமாக வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையில் இருக்கிற பிள்ளைகளையும் பார்க்குறாங்க. மரியாளுக்கு வந்து இப்போ ரொம்ப ஆச்சரியம்தான். தன்னோட கனவுல வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது. நடந்ததுக்கப்புறம் மரியாளுக்கு அழகான என்ன பண்ணுது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்தோடனே இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்டன்னு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து உங்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்து நீங்கள் சொல்லவே இல்லை அவங்கக்கிட்ட. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் கான்டாக்டோ ஒரு கம்யூனிகேஷனோ அந்த காலத்தில் யாருக்கிட்டையுமே இல்லை. மரியாள்கிட்ட சொல்லியிருந்தா அது மரியாள்கிட்ட மாத்திரம்தான் இருந்திருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் எலிசபெத்துக்கு தெரிஞ்சிருக்கும், யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளோதான் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளே தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஊர்லேருந்து மெய்ப்பர்கள் வந்து அந்த இயேசுவை பார்க்குறாங்க, அந்த குழந்தைய பார்க்குறாங்க. நியாய சாஸ்திரிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய தொழுது கொள்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது மரியாளுக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவங்க சாதாரண ஒரு பெண் தான். அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு காரியம் தான் ஒரு தேவதூதன் வந்து அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்து அது கொடுத்தது. ஆனால் நிறைய ஊர்ல இருந்து வந்து அவங்கள பார்க்க அவங்களுக்கே ரொம்ப எப்படி இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருந்துட்டு அந்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் மரியாள் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமேன். இன்னைக்கு மரியாளும் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஒவ்வொருத்தரோட பேரையும் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கும் போது, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது, ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக பெரிய பெரிய பிளான்ஸை எல்லாம் ஆண்டவர் உங்கள் மனசில் கொடுப்பாரு. அப்போது உங்களோட பேரை போட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க, அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இப்போ நான் சொல்கிறேன், யோசேப்பு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும்? இல்லை என்ன அந்த அந்த நாட்டில் அவர் யாருன்னே தெரியாமல் 2 வயசில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்றாங்கன்னா அவ்வளோ வெறியாக தேடிட்டு இருக்கிறாங்க. இப்படி யார் ராஜான்னு ஒருத்தர் வர முடியும், என்ன பண்ண முடியும், அப்படி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெறியோடு தேடிட்டு இருக்கிற டைமில் மரியாளும் யோசேப்பும் தங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை அமைதியாக அதை அப்படியே ஒரு பாயிண்ட்டு கூட பிசுறாமல் போனாதான் அந்த குழந்தைய என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். திடீர்னு தேவதூதர்கள்னு சொல்கிறாங்க, இங்கே போங்க அப்படின்னு. திடீர்னு அடுத்த நாள் தேவதூதர்கள்னு சொல்கிறாங்க, இந்த குழந்தையை எடுக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் வராங்க, நீங்கள் தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு. திரும்ப அந்த இடத்துல இருந்து சொல்கிறாங்க, உங்களை கொல்ல நினச்ச ராஜா செத்துட்டாரு, திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஊருக்கே ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு பிசுறு மாறாமல் இவங்க 2 பேரும் காப்பாற்றினால தான் இயேசுவை நம்ம இவ்வளோ பெரிய உலக ரட்சகராக பார்க்க முடியுது. இவங்க இப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக செய்வாங்கங்கிற நம்பிக்கை பிதாவுக்கு இருந்திருக்குது. அப்படின்னா அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருந்திருக்குது. சொல்கிறதையெல்லாம் கேட்குற கீழ்ப்படுகிற ஆவி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 3வது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றணும், நம்மளுக்கு நிறைவேறணும்னு நம்ம நினச்சோம்னா அதற்கு ஆண்டவர் சொல்கிற முதல் சாவி என்னன்னா கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்குற காரியங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியலைன்னா, ஆண்டவர் இவ்வளோ பெரிய இப்போ இவங்க கீழ்ப்படியாதவர்களாக முரட்டாட்டம் பண்ணுறவங்களாம் தான் நினச்சது, நான் இதைத்தான் நினச்சேன், நான் நினச்சதை தான் செய்வேன் அப்படின்ட்டு இருக்கிற ஒருத்தர் மரியாள் யோசிச்சிருந்தாங்கன்னா இயேசுவை பாதுகாத்திருக்க முடியுமா? கண்டிப்பாக பாதுகாத்திருக்க முடியாது. இப்போது மரியாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மரியாளும் அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து என்ன பண்ணிட்டு வந்தாங்களாம், சிந்தனை பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்காக கொடுக்கறத உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க, நல்லா சிந்தனை பண்ணுங்கள், அதுக்காக நன்றி சொல்லுங்கள், அதை உங்கள் டைரியில் எழுதி வைங்க. அது எப்போ நிறைவேறும்னு காத்துக்கிட்டே இருங்க. அது நிறைவேறும் போது ஆண்டவருக்கு வந்து சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிங்களே தவிர, ஆண்டவர் செய்யறேன்னு ஒரு ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுறது, முட்டை போட்ட உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு இது வந்துடுமா, கோழி குஞ்சு வந்துடுமா? முட்டை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த நாளே கோழி குஞ்சு வெளியே வரணும்னு அதை உடச்சி எடுத்தோம்னா என்ன ஆகும், முட்டை அப்படியே வீணாக போயிடும், கரு அப்படியே வீணாக போயிடும். வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்னை கருவில் சுமக்கிறது போல் என்ன பண்ணுறாரா, சுமந்துட்டு வரா. கருவில் ஒரு குழந்தைய சுமக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம டாக்டர் சொன்னபடி கரெக்டாக இருந்தோம், நம்ம சாப்பாட்டு விஷயத்துலையோ நம்ம படுக்கிறதுல கூட அப்படி ஒரு கழிச்சு டக்குன்னு படுத்துட முடியாது. அவங்க சொல்கிற விஷயத்தில் கரெக்டாக இருந்துட்டோம்னா நம்ம பிரச்சனையே இல்லாமல் ஒரு குழந்தைய ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு பிளான் கொடுக்குறாருன்னா அது ஒரு கருவை கொடுக்குற மாதிரி.
நம்ம எப்படி ஒரு குழந்தைய அழகாக சுமந்து வெளியே கொடுக்குறோமோ அதன்படி ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த தரிசனங்களையும் கனவுகளையும் நம்மளுக்குன்னு கொடுக்கறதையும் ஒரு கரு போல நம்ம சுமந்து கொண்டே வரணும். அப்படி சுமந்துட்டு அவர் சொல்கிற காரியங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு அழகான வாக்கு தத்தங்கள் வரும். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் வாக்கு தத்தமாக கொடுத்துட்டாரு, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு செய்யவே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் நடுவுலேயே அந்த கருவை கலைச்சிருக்கிறீங்க. உங்களோட பேச்சுகள் மூலமாக, மற்றவர்கள்ட்ட போய் சொல்கிறதன் மூலமாக. ஆண்டவர் இந்தந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லும்போது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிவிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் காரியத்தை கண்டிப்பாக உங்களை மன்னிப்பார், கண்டிப்பாக உங்களுக்கான காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனால் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கருவை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கழிச்சிட்டீங்க. இத்தனை நாள் நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் இங்கே பாருங்கள், யோசேப்போட வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் எடுங்களேன். இப்படி நான் சொல்கிறனால நீங்கள் பயப்படக்கூடாது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு பிளானை கொடுக்குறாருன்னா அது நான் கருவை சுமக்கிற மாதிரி, அதை நான் கலைக்கக்கூடாது. என்றைக்கும் என்னுடைய வாயாலேயே என்னோட கருவை என்ன பண்ணக்கூடாது? கலைக்கவே கூடாது. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாங்களாம்? தன் வீட்டை கட்டுறாங்களாம். புத்தி இல்லாத ஸ்திரீயோ கரங்கள்லாம் அதை இடித்து போடுகிறார். சொல்கிறாரு, மனசு தான் மதிலிடிந்த, மனசை அடக்க ஒருவனாலும் கூடாதாமா, அதை அடக்க முடியாது, மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்குதாமா. ஆமே, அதை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு நாவை பற்றி சொல்கிறாங்க. இப்போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாடிங்களேன். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? பாருங்க, இந்த இடத்துல யோசேப்பை கொலை பண்ணணும்னு வந்துட்டாங்க. ஆனா யூதா எந்திரிச்சு சொல்றாரு, அவங்கள கொலை பண்ண வேணாம், நம்ம ஏன் நம்ம கூட பிறந்தவனை என்ன பண்ணணும்? சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜீவனை காப்பாத்துறாரு. இன்னைக்கு யூத ராஜசிங்கமாய் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. நம்ம எந்தெந்த விதத்துல சொதப்பி இருக்கலாம் வாழ்க்கையில. எத்தனையோ இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தெல்லாம் கொடுத்தாரு, நான் இது பண்ணனாலதான் அது மிஸ் ஆயிடுச்சு போல, ஆண்டவர் கரு போல ஒரு காரியத்தை கொடுத்தாரு, இது பண்ணனாலதான் மிஸ் ஆயிடுச்சு போல, அப்படி நீங்க ஒவ்வொரு காரியமா யோசனை பண்ணிக்கிட்டே வரலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, யூத ராஜ சிங்கமாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்னோட வாழ்க்கைய விழுங்கிற முடியவே முடியாது. நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்பொழுது நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? நம்ம என்ன பண்ண போறோம்? அவனை ஏன் கொல்லணும்னு அந்த இடத்துல யூதா சொல்றாரு. இன்னைக்கு யூத ராஜ சிங்கமா இயேசு என்னோடு கூட சொல்றாரு, ஒருவனும் உன்னை அழிச்சிடவே முடியாது. ஆமென். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி நம்ம யாருக்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய மிச்ச வாழ்க்கையே அடங்கியிருக்கு. எப்படியா? உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கிறதுல தான் உங்களோட மிச்ச வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒருவேளை ஒரு இடத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஒரு சின்ன பைபிள் நம்மக்கிட்ட இருக்கும், இல்லை சின்ன நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும், இல்லை நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட பேக்கில் ஹேண்டியாக ஒரு இங்கிலீஷ் பைபிள் எப்பயுமே வச்சுருப்பேன், சின்ன சின்ன இங்கிலீஷ் பைபிள்ஸ், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் ஏதாவது வச்சுருப்போம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் உங்களோட வாழ்க்கையை நிரப்பிக்கொண்டே இருங்க. உங்களோட மைண்டை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க சொல்லித்தரான் உன் மனசை காலி பண்ணுன்னு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னோட மனதை வார்த்தையினால் என்ன பண்ணு? நிரப்பு. நீங்கள் சொல்லலாம், எனக்கு மொபைல்லையே நான் என்ன வச்சுருக்கிறேன்? பைபிள் வச்சுருக்கேன். நான் மொபைல்லையே பல இதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன். மொபைலில் தான் நீங்கள் பைபிளை ஆன் பண்ணுவீங்க, டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இது வருது, அது வருது, கால் வருது. இது எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுங்கள், நான் அது வேணான்னு சொல்லலை. ஆனால் சில பேர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா, அதை படிக்கணுன்னா அதை படித்தே தான் அவன் படிப்பாங்க. சில பேர் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. மொபைல் எடுத்தோன்னா கேம் இருக்கும், யூடியூப் இருக்கும், ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் பேச்சை கட் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்பிக்கிட்டே இருங்க. ஒருவேளை எனக்கு என்ன பண்ண முடியாது, படிக்கிற முடியாது, எனக்கு படிக்க தெரியல, அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா,
அட்லீஸ்ட் நீங்கள் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வந்து இங்கே வீடியோஸாக போடுறாங்கல்ல, அதையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்டுக்கிட்டே இருங்க. பாடல்களை கேட்டுக்கிட்டே இருங்க. சமைக்கிற நேரத்தில் உங்களோட மொபைல்லையோ வேறு ஏதோ ஒரு காரியத்துலையோ ஏதோ ஒரு பாடல், எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. நான் கிச்சனுக்குள்ளே போன உடனே பாட்டை ஆன் பண்ணிடுவேன். எனக்கு குட்டி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருப்பேன். ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுவேன். ஸ்பீக்கரில் சாங் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சமையலும் என்ன பண்ணும், நடந்துக்கிட்டே இருக்கும். சமையல் நடக்கும்போது நம்மளுக்கு சில சமயம் நம்மளோட மைண்டு அந்த நாளைக்குரிய காரியங்கள்னால ரொம்ப பாரப்படும். நம்ம அப்போல்லாம் யோசிப்போம். அப்படி யோசிக்கிறனால தான் தப்பாக இதில் உப்பு தூக்கி போடுறது, அதில் காரத்தை தூக்கி போடுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, சொதப்புறது எல்லாமே எதனால அப்படின்னா, நம்ம அந்த நாளில் இருக்கிற எல்லா தலைவலியும் சமைக்கிற நேரத்தில் தான் என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். அதனால தான் பல நேரத்தில் சொதப்புது. நான் என்ன சொல்கிறேன், அந்த நேரத்தில் அழகான பாடல்களை போட்டுவிடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை போட்டுவிடுங்க. ஒரு பக்கம் உங்களுடைய காதுகளை ஆண்டவருடைய வார்த்தையினாலேயும் பாடல்னாலேயும் அந்த அந்த நீங்கள் அந்த குக் பண்ணுற டைமே, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைமே இல்லை, ஜெபிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு ரூம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வேணும், ஏசி போட்டு ஒரு ரூம் வேணும், ப்ரேயருக்குன்னு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. சமைக்கும் போது பாடல்களை போடுங்க. பாடல்களை போட்டு சமைச்சிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பாடல் மூலயமா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் பாருங்க. அந்த நாளே உங்களுக்கு அதனால் அப்படியே நிரப்புவார். உங்கள் சமையலும் எப்படி வரும், நல்லா வரும். நம்ம அது இல்லாமல் நம்ம நிறையா காரியங்களை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் என்ன ஆகுது, நம்ம நிறையா காரியங்கள் சொதப்புது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா தான், அவங்க என்ன பண்ணாங்க, நான் வீட்டில் சும்மாவே தான் இருக்கிறேன், அதனால் எனக்கு தைக்க தெரியாது, ஆனால் நான் வந்து பட்டன் மாதிரி போடுறதுக்கு வேணால், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் பட்டன் போடுறதுக்காக வேணால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக வந்து பட்டன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து, நீங்கள் இது இவ்வளோ நல்லா பண்ணுறீங்களே, நீங்கள் கொஞ்சம் கட்டிங்கும் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போனவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ப்ளவுஸு, சுடிதாரு, ஷர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அதையும் கற்றுக்கிட்டு அழகாக கற்றுக்கிட்டு தைக்க இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பட்டன் மட்டும் நான் சும்மா இருக்கிற டைம் என்ன பண்ணுறேன், போய் பட்டன் மட்டுமாவது போடுறேன்னு போனவங்க இப்போ அழகாக நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கடையே வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற டைமெல்லாம் ஒன்று வேதத்தில் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது டூ சம்திங், ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் குடும்பத்திற்கான வருமானத்தை ஈட்டுங்க. இதை நான் ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு எந்த வேலையுமே செட் ஆகாது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒன்றுமே தெரியாதவங்க கூட, 60 வயசில் இருக்கிறவங்க கூட புதுசாக ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேருந்து ஃப்ளரிஷ் ஆகிறாங்க அப்படின்னா, அதை விட நம்மளுக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்புங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு நேரம் கிடச்சிருக்குதா, உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் எந்த காரியத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். நம்ம கையில் இவ்வளோ ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பலன் தான். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதனால் என்ன கிடைக்கிது, ஒரு நம்மளால் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிது, அதுவும் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச டைமில் நம்மளால் லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பிஸ்னஸையும் டெவலப் பண்ணலாம். அதனால் சும்மா இருக்கிற டைமு யாருக்கிட்டேயுமே பேசி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணி அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளையும் உங்களை நீங்கள் எப்படி மெருகேற்றி கொண்டு வரதுங்கிற காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈடுபடுங்க. எப்போ உங்களுடைய இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையோட உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இந்த பென்சிலுக்கு வந்து நான் ஒரு 10 ரூபா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த பென்சில் கரெக்டாக எழுதணும், இதோட நிப் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக எழுதணும். இதுக்குன்னு ஒரு வேல்யூவை நான் கொடுத்தேன்னா தான் இது என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க வாங்குவாங்க. நான் 10 ரூபான்னு கொடுத்தேன்னா அந்த 10 ரூபாய்க்கு உண்டான ஒரு காரியம் இந்த பென்சில் என்ன பண்ணணும், இருக்கணும். இப்போ வெளியே இருக்கிறவங்களோட பணம் என் கைக்கு வரணும்னா நான் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு என் வாழ்க்கையை முன்னேற்றினா தான் அவங்க என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து அந்த ஒரு காரியத்தை வாங்கிட்டு போவாங்க. அது மூலயமா என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்கும், நான் ரெண்டு காரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. யோசேப்போட வாழ்க்கையின் மூலயமா, மரியாளோட வாழ்க்கையின் மூலயமா யார்கிட்ட எதை சொல்லணும்னு இருக்கு, எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலாம், மற்றவங்கள்ட்ட உங்கள் சாட்சிகளை மட்டும் சொல்லுங்கள். உங்களோட பிளான்ஸை என்ன பண்ணணும், சொல்லக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்தது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்களும் கர்த்தரும் மட்டுமே, மற்றவங்க யாரையும் இன்வால்வ் பண்ணி அந்த பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது, பெருசாகக்கூடாது. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் என்ன பண்ணணும், உங்களை நிரப்பணும். பாடல்களினால் உங்களே நிரப்பணும். எந்த வயசாக இருந்தாலும் உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு திறன் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. என்னால் இது முடியாது, என்னால் இது செய்ய முடியாதுன்னு சும்மா யாரும் வீட்டில் உட்கார்ந்துருக்கவே கூடாது.
கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும். அப்படி வேலைக்கு போகிறனால நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஒரு ஃபினான்ஸ் இந்த இந்த இடத்துல பணம் இருந்துச்சுன்னா நாங்கள் நல்லா இருந்திருப்போம்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒரு 2000 ரூபாயோ ஒரு 5000 ரூபாயோ சும்மாவும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக தரமாட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பலன் இருக்கும்போது அந்த பலனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், வெளியே வந்துக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி சில காரியங்களை பார்த்தோம். எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம்னா என்ன பண்ணும், மன அழுத்தம் வரதை தான் ஆகும். ஸோ மன அழுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு வழி. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.